ஹாய் பியர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்னோ. இன்றைக்கி நம்ம டபுள் சைட் கிரிஷோட செகண்ட் பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும், இல்லைனா புரியாது. அண்ட் நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ரெகுலர் ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு வரும். நிறைய பேர் ஸ்டோரிஸ் கேட்குறீங்க, நான் வந்துட்டு சூன் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. எனக்கு இதை விட வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் சூன் நிறைய வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் ரெகுலராக ஸ்டோரிஸ் போட முடியும். ஓகேடா, இப்போது ரொம்ப பேசாமல் அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா, டயாங் வந்துட்டு ஜங்குக்கோட டேட்டோ ஷாப்க்கு போயிருந்திருப்பாரு. அவர் அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாரு. பட் ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே டயாங்க மட்டும்தான் பார்த்துட்டே இருப்பார். அவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனான ஆன்சர் சொல்லியிருப்பார். ஸோ டயாங்கும் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோட ஜங்குக்கை பார்ப்பாரு. நம்ம அதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இப்போது டயாங் தான் ஜங்குக்கு அப்படி ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஐஸோட பார்க்குறாரு. என்ன அப்படி பார்க்குற? இல்லை, நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவும் புரியலையே. எப்போ புரியலன்னா என்ன, போக போக புரியும். சரி, அப்புறம் என்ன விஷயமா என்ன பார்க்க வந்த? அது வந்து அதை சும்மா பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன். ஓ அப்படி, வேறு எதுவும் இல்லை? அதுக்கு தானே, வேறு எதுக்கு? உண்மையாகவே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஜங்குக்கு எப்படி கேட்டதும் டயாங்க அப்படி ஜங்குக்கு பார்க்குறாரு. அது வந்து பிடிச்சதுனால தானே இங்கே வந்திருக்கேன். ஜங்குக்கு இப்போ ஒரு மாதிரி அப்படி ஸ்மைல் பண்ணுறாரு. அதுக்கு இல்லை, என்னோட அவுட்ஃபிட் கொஞ்சம் ரவுடி லுக்கில் இருக்கே, என்னை பார்த்தா என்ன எப்படி உனக்கு பிடிச்சிது, அதான் கேட்டேன். பிடிக்கிறதுக்கு ரீசன் வேணுமா என்ன? அதுவும் கரெக்டு தான். பரவாயில்லையே, உன்னை சின்ன பையன் நினச்சேன். எவ்வளோலாம் தெரிஞ்சு வச்சுருக்கா என்ன? அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போவே இப்படி இருக்க, காலேஜ்லாம் போனேன். என்ன புரியல? இல்லை ஒன்றும் இல்லை. அது உன்கிட்ட மொபைல் இருக்கா? இருக்கு. ஏன் கேட்குறீங்க? பேச தான் கேட்குறேன், வேறு எதுக்கு? அது வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா, சரி. அப்போது உனக்கு ஓகேவா? எதை பற்றி கேட்குறீங்க? இல்லை, உனக்கு ஓகேனா சொல்லு, நான் உனக்கு நைட்டை கால் பண்ணுறேன், இல்லைனா நீ கூட பண்ணு. எனக்கு ஓகே தான். அப்படின்னா சரி. இப்போ ஜங்குக் தான் அப்படியே அவரோட நம்பரை தான் நோட் பண்ணி கொடுக்குறாரு. 2 பேருமே அவங்களோட நம்பரை மாற்றி மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஷுகா இப்போது அப்படியே ஜிமின்கிட்ட பேசிட்டு தான் அங்கே டயாங்கிட்ட போகிறாரு. என்ன டயாங், போகலாமா? போகலாம். ஏற்கனவே டைம் ஆகிடுச்சு. இப்போது ஷுகா அப்படி ஜிமினை பார்க்குறாரு. அவர் அவ்வளோ அழகாக ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறாரு. பாய், பார்த்து போயிட்டு வாண்ணா. இப்போது இந்த சைடு அப்படி டயாங் தான் ஜங்குக்கு பார்க்குறாரு. பாய், பார்த்து போயிட்டு வா. பாய், நான் நைட்டு கால் பண்ணுறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் அட்டன் பண்ணுங்கள். அதெல்லாம் ஃப்ரீயாக தான் இருப்பேன். இப்போது டயாங் தான் அப்படி ஜங்குக்கு பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு சம்மர் பிளஷோட டேட்டோ ஷாப்லேருந்து கிளம்புறாங்க. ஜிமின் தான் இப்போது ஜங்கு கிட்ட வந்துட்டு, நான் மச்சான் வீட்டா கரெக்ட் பண்ணி கல்யாணமே பண்ணிவிட போல். ஏன்டா நீ வேற? அவனை பாரு, குழந்த மாதிரி எவ்வளோ க்யூட்டாக இருக்கான். இவன்கிட்ட போய் நான் எப்படி அப்படிலாம் பேசுறதுண்டா யோசிச்சிட்ருக்கேன். நீ வேற. ஏய் மச்சான், அதெல்லாம் கண்டுக்காதடா. இங்கே பாரு, என் சுகா குட்டி கூட எவ்வளோ க்யூட்டாக அழகாக மொசகுடி மாதிரி இருக்கான். நானே கரெக்ட் பண்ணிட்டா. விடு மாமே, பார்த்துக்கலாம். சரி, நீ மூட்டு வேலையை பாரு.
ஆ பார்க்குறேன் அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே போயிடுறாரு. ஸோ 2 பேருமே அப்படியே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம டயாங் சைட் பார்த்தா அவர் செம்ம ஃபாஸ்ட்டாக அப்படியே நடந்து தான் சுகா கூட போகிறாரு. ஐயோ நல்ல வேலை, டாடா வர்றதுக்குள்ளே சீக்கிரம் வந்தாச்சு. என்ன டயாங் இன்னைக்கு ஒரே ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்டா நீ வேற ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு பக்கம் பயமாக இருக்குது. எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. எனக்கே அப்படி தான் இருந்துச்சு. என்ன பட்டர்ஃப்ளைஸ்லாம் ஸ்டொமக் அடியில் வர மாதிரி இருக்குமே, அதே தான்டா அந்த ஃபீலிங். சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே இல்லை தெரியுமா. டெட்டே இன்னைக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா. இன்றைக்கி இருந்த மாதிரி நான் இன்றைக்குமே ஹாப்பியாக இருந்ததே கிடையாது. நீ ஹாப்பியாக இருக்கல, எனக்கு அது போதும். சரி போகலாமா? போகலாம் அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் தான் வீட்டுக்குள்ளே அப்படியே போகிறாங்க. அங்கிட்ட எங்களோட அம்மா தான் அப்படியே அங்கே சோஃபாலே உட்காந்துட்டு வெளியே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ 2 பேருமே வந்ததும் ஃபாஸ்ட்டாக வராங்க. ஹே சுகா, டயாங் வந்துட்டிங்களா 2 பேரும்? நான் வேற பயந்துகிட்டே இருந்தேன் தெரியுமா. நல்ல வேலை, அவர் வர டைமுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டீங்க. ஆண்டி நாங்கள் தான் சொன்னோம்ல சீக்கிரம் வந்துடுவோன்ட்டு. சரி டயாங், சீக்கிரம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா போகிறேன். சுகா நீ என்ன பண்ண போகிற? நீ வீட்டுக்கு போறியா இல்லை இங்கே இருக்கியா? இல்லை ஆண்டி, நானும் வீட்டுக்கு போகிறேன். எனக்கு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. ஓ அப்படியா, சரிப்பா, பார்த்து சேஃபாக போயிட்டு வா. சரிங்க ஆண்டி. ஓகே டயாங், நான் கிளம்புறேன். நம்ம ஸ்கூலில் பார்க்கலாம். சரி பாய். பாய் அப்படின்ட்டு சுகா தான் இப்போ அப்படி ஃபாஸ்ட்டாக போகிறாரு அவரோட வீட்டுக்கு. இப்போது டயாங் தான் அப்படி அவர் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறாரு. அவருக்கு இன்றைக்கி நடந்தது எல்லாமே அப்படியே ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது. அப்படியே மிரர் முன்னாடி நின்று ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுறாரு அவர், அவ்வளோ ஹாப்பியாக. ஐயோ என்ன இது டயாங், என்ன நீ ஷைலா ஆவியா? இதெல்லாம் புதுசாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி இப்படி ஆகி நானே பார்த்ததில்லையே. எனக்கு அவ்வளோ ஷையாக இருக்குது. ஐயோ அந்த பையன் என்னமோ பண்ணிட்டான் என்ன அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே கீழே போகிறாரு. அங்கே நம்ம டயாங் அம்மா தான் அப்படியே குக் பண்ணி வச்சதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு டைனிங் ஹாலில் வைக்கிறாங்க. ஸோ டயாங்கும் அப்படியே கீழே இறங்கி ஃபாஸ்ட்டாக போகிறாரு. அப்படியே ஹாப்பியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட்றாரு. என்ன டயாங், சுகா கூட போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல்? ஆமாம்மா, நான் இன்னைக்கு கொஞ்சம் ஹாப்பியாக ஸ்டடி பண்ணேன்னா அதனால தான். சரி நல்லா படி, நீ செல்ல குட்டி, நிறைய சாப்பிடு சரியா? சரி அப்படின்ட்டு டயாங் தான் இப்போ அப்படியே அவ்வளோ அழகாக சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆஃப்டர் மினிட்ஸ் அப்படியே டயாங் தான் சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரூமுக்கு தான் போகலான்னு போகிறாரு. நல்ல வேலை, டாடா வர்றதுக்குள்ளே சீக்கிரமாக வந்தாச்சு. சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு மேலே தான் ஸ்டெப்பில் ஏறி போகிறாரு. அவர் என்ன பண்ணிகிட்ருப்பாரு? கால் பண்ணலாமா? அப்படியே கட் பண்ணி நம்ம ஜங்குக் சைட் பார்த்தா அவர் இப்போ தான் ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவரோட ரூமுக்கு தான் ஃப்ரெஷ்அப் ஆக போகிறாரு. ஆஃப்டர் மினிட்ஸில் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு டவல் வியர் பண்ணிவிட்டு அப்படியே வெளில வராரு. அவரோட டேட்டோஸ்லாம் அவ்வளோ அழகாக தெரியுது. ஜங்குக் தான் இப்போ அப்படியே ஒரு ட்ரெஸ் எடுத்து வியர் பண்ணுறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம டயாங் சைட் பார்த்தா அவர் ரூமுக்கு தான் போயிட்டாரு. போயிட்டு அப்படியே பெட்டில் படுக்கிறாரு. அவருக்கு ஜங்குக்கோட ஞாபகமாகவே இருக்குது. என்ன பண்ணலாம் இந்நேரம்? என்ன பண்ணிட்டு இருப்பாரு? கால் பண்ணலாமா? ஐயோ டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்ன பண்ணுறது? கால் பண்ணலாமா வேணாமா? அச்சோ எனக்கு பேசணும்னு ஆசையாக இருக்குது. ஐயோ கால் பண்ணலாமா வேணாமா? டயாங் தான் அப்படி திங்க் பண்ணிவிட்டு பேசாமல் கால் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவரோட மொபைல் தான் எடுக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு தனி மொபைல் ப்ரைவசியாக வச்சுருக்காரு. அந்த மொபைலில் தான் அப்படியே ஜங்குக் நம்பரை டயல் பண்ணுறாரு. அதை டயல் பண்ண அவருக்கு அவ்வளோ ப்ளஷ்ஷாக இருக்குது. ஐயோ என்ன நினைக்க போகிறாரோ? எனக்கு வேறு
ஹார்ட் பீட்லாம் செம்மையாக ரைஸ் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக பயந்துட்டே கால் பண்ணுறாரு. அந்த சைடில் நம்ம ஜங்குக் தான் ரூம் விட்டு வெளில போகலான்னு போவார். கரெக்டாக கால் வந்ததும் அப்படியே பார்க்குறாரு. என்ன அனௌன் நம்பராக இருக்குது, ஒரு வேளை அவனாக இருக்குமோ? ஒரு டவுட்டோடையே அப்படியே அந்த கால் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ. ஜங்குக்கோட வாய்ஸை கேட்டதும் டயாங்க்கு அவ்வளோதான், அந்த சைடு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. அவருக்கு இவ்வளோ க்ளோஸ்அப்பில் ஜங்குக்கோட வாய்ஸ் கேட்கறதுக்கு அவர் ஸ்டொமக்லாம் பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது. ஹலோ ஹலோ, யார்? ஹலோ, இருக்கீங்களா? அது ஹலோ, நான் தான் டயாங். இப்போது டயாங் வாய்ஸ் கேட்டதும் ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவருக்கும் அப்படியே ஸ்டொமக்லாம் பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது. ஓ நீயா, இதான் ஓ நம்பரா? ஆமாம், இதான் என் நம்பர், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி சரி. என்ன எவ்வளோ சீக்கிரம் கால் பண்ணிட்டேன்? அது வந்து ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட சும்மா பேசணும் போல் இருந்துச்சா, அதான் கால் பண்ணேன். இப்போ தானே பார்த்துட்டு போனேன், அதுக்குள்ளே என்கிட்ட பேசாமல் இருக்க முடியலையா? இப்போ டயாங் தான் ஒரு மாதிரி ப்ளஷி ஸ்மைல் பண்ணுறாரு. என்ன பதிலே காணும்? அது வந்து அதான் எனக்கு தெரியல, உங்ககிட்ட சும்மா கால் பண்ண என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க. அதுக்கு தான் கால் பண்ணியா? அதுக்கு தான், வேறு எதுக்கு? சரி, என்ன பண்ணுற, சாப்பிட்டியா? நான் இப்போ தான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் இப்போ தான் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன், ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட போகலான்னு போனேன், அதுக்குள்ளே கால் வந்துட்டு எடுக்காமல் எப்படி இருக்க முடியும்? அப்போது நீங்களும் என் காலுக்கு வெயிட் பண்ணீங்களா என்ன? அப்படியும் சொல்லலாம், சொல்லாமலும் இருக்கலாம். என்ன நீங்கள் எப்போ பாரு கன்ஃபியூஷனாகவே ஆன்சர் சொல்கிறீங்க? ஆமாம், என்னோட பதில் எப்படி தான் இருக்கும், சாரோட பதில் எப்படி இருக்கும், அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். கிடைக்குமா? அது வந்து நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்க? நான் எதை பற்றி கேட்குறேன்னு உனக்கு இப்போ கூடமா தெரியல? அது வந்து பதில் தானே, கூடி சீக்கிரம் நல்ல பதிலாக தரேன். ஓ அப்படியா? ஏன் அதை எப்போ கொடுத்தா நல்லாயிருக்கும்? அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் தர முடியும்? எனக்கு உங்கள் மேலே ட்ரஸ்ட் வரணும், அப்புறம்தான் நல்ல பதில் தர முடியும். ஏன் உனக்கு இப்போ என் மேலே அந்த ட்ரஸ்ட்டு இல்லையா என்ன? அது வந்து நான் எப்படி சொல்கிறது? சரி, எனக்கு புரியுது, இப்போ தானே ஸ்டார்டிங் பேசியிருக்க, போக போக அதெல்லாம் தானாகவே வர ஆரம்பிச்சிடும். அதுவும் கரெக்டு தான். சரி, அப்புறம் நீங்கள் தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. உனக்கு ஓகேனா நான் சொல்லவா? அப்படின்னா சரி, நீங்கள் சொல்ல நான் கேட்குறேன். என்கிட்ட நீ ஏதாச்சும் கேட்கணுமா? நிறைய கேட்கறதுக்கு இருக்குது. அப்போது கேளு. அது வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி யாரையாச்சும் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் இல்லை, நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட்டு சைடு. என்ன நம்ப முடியலையே, நிஜமாவா சொல்கிறீங்க? நான் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டா? ஆமாம், நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு. இல்லையே, நீங்கள் காலேஜ் ஸ்கூல்லாம் படிச்சிருப்பீங்களா? அப்போது எந்த பொண்ணையுமே பார்த்தது இல்லையா? அப்படிலாம் பார்த்துருந்தா நான் இந்த இடத்துல இருந்திருக்க முடியாதுல்ல. எனக்குன்னு ஒரு தனி பாலிசி இருக்குது. என்னோடய கேரக்டர் கொஞ்சம் ரூடு. ஸோ என்கிட்ட அவ்வளோவா எந்த பொண்ணுங்களும் பேச மாட்டாங்க.
ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தேன், எப்படி விழுந்தேன்னு எனக்கே தெரியல. இதை கேட்டோன்னே டயாங்க்கு தான் செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்படின்னா சரி சரி, எப்பவும் அதே டைமுக்கு வருவியா? அது வந்து அது அது வந்து வருவேன். நான் மார்னிங் தானே வருவேன், ஈவினிங் என்னால் உங்களை பார்க்கவே முடியாது. நீங்கள் தான் வர மாட்டீங்க. நான் என்ன பண்ணுறது, ஈவினிங் டைமில் ஒர்க்கு ஹெவியாக இருக்கும். ஸோ என்னால் வெளில வந்து ஃப்ரீயாக பார்க்க முடியாது. அப்படியா? ஆமாம், அப்படி தான். இப்படி தாங்க அவங்க 2 பேருமே அவ்வளோ அழகாக அந்த ஃபோன் கால் கான்வர்சேஷனை பண்ணிகிட்ருக்காங்க. டயாங் அவ்வளோ ஹாப்பியாக ஜங்குக்கிட்ட பேசிகிட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கும் அதே மாதிரி தான் அவ்வளோ ஹாப்பியாக டயாங்கிட்ட பேசிகிட்ருக்காரு. அப்படியே ஒரு 2 days ஸ்கிப் ஆகிருக்கும். அந்த 2 daysலேயே டேக்குக் 2 பேருமே அவ்வளோ ஹாப்பியாக பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போது ஒன் ஃபைன் டே நம்ம ஜங்குக் தான் அவர் டேட்டோ ஷாப்பில் இருக்கார். ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. ஜிமின் தான் இப்போ அப்படியே, ஏய் மச்சான், என்னடா ஏதோ யோசனையில் இருக்க மாதிரி இருக்குது. ஆமாண்டா, யோசனை தான். என்ன யோசனை, நானும் தெரிஞ்சுக்கலாமா? அது வேற ஒன்றும் இல்லைடா, என் ஆளுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். அட பாவி, பேசி 3 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஆளா? ஆமாண்டா, ஆளு தான். நான் ப்ரப்போஸ் பண்ணும், அதான் என்ன மாதிரி ப்ரப்போஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். அட மச்சான், இதுக்கு தான் கைவசம் நிறைய ஐடியா இருக்கே. பேசாமல் நீ அவனுக்கு இங்கே டேட்டோ ஷாப்லேயே நல்லா டெக்கரேஷன் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணிடுறான். நல்ல ஐடியாவாக கொடுப்பேன்னு பார்த்தா மொக்க ஐடியாவாக கொடுக்குற. ஏய் நான் மச்சான், இதுவும் நல்ல ஐடியா தான்டா. ஏன்னா எப்படியோ அவன் நீ வெளில கூப்பிட்டா வரமாட்டான். பேசாமல் இங்கே வச்சு ஒரு ப்ரப்போஸலை போட்ரு. ஆமாம்ல, அதுவும் கரெக்டு தான். அப்படின்ற அப்படி தான் மச்சான். அவன் அதெல்லாம் என்ன சொல்ல போகிறான், அவனுக்கு தான் உன்னை பிடிக்கல, அப்புறம் என்ன? சரி, நான் பார்க்குறேன். ஜிமின் சொன்ன மாதிரி தான் ஜங்குக்கு அப்படி பிளான் பண்ணுறாரு. ஸோ அந்த டேட்டோ ஷாப்லேயே வச்சு டயாங்க்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி. இது வந்துட்டு டயாங்க்கு தெரியாத ஜிமின் தான் சுகாட்ட சொல்லி டயாங்க கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பாரு. சுகாவும் எப்படியோ வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி டயாங்க அப்படியே கூட்டிகிட்டு டேட்டோ ஷாப்புக்கு தான் அகைன் போகிறாரு. ஏய் சுகா, இதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னா நீ வர அம்மா கிட்ட அகைன் வந்து பேசுறது எனக்கு சரியாக படலை. என்றைக்கு மாட்ட போகிறோன்னு தெரியல. அதெல்லாம் மாட்டிக்க மாட்டோம், நீ வா ஃபஸ்ட்டு. உனக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் இருக்குது. என்ன ஹாப்பி நியூஸா? என்ன அது? அதை நான் இப்பயே சொல்லிட்டா எப்படி? போக போக போய் பாரு. இப்போ சுகா தான் அப்படியே டேட்டோ ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே அப்படியே யாருமே இல்லை, லைட்லாம் ஆஃபில் இருக்குது. டயாங் தான் இப்போது சுகா கிட்ட, என்ன ஒரே இருட்டாக இருக்குது, யாரையுமே காணோம், இங்கே ஏன்டா என்னை கூட்டிகிட்டு வந்தா? அதான் எனக்கும் தெரியல. எங்கே? அட போடா, உன்னை நம்பி நான் வந்தேன் பாரு. டயாங் தான் இப்போ அப்படியே சுற்றி முற்றி உள்ளே போய் பார்க்குறாரு. அங்கே லைட்லாம் ஆஃபில் இருக்குது. இப்போது சடனாக லைட்லாம் ஆன் ஆகுது. அங்கே டயாங் தான் அப்படியே பார்க்குறாரு. அதே ஷாப்புக்குள்ளே ஜங்குக் தான் இருக்காரு. அங்கே யாருமே அவ்வளோவா இல்லை. ஜிமின், சுகா, டீகுக் 2 பேரும் தான் இருக்காங்க. ஜங்குக் தான் இப்போது அப்படியே அந்த ரோஸ் பக்கி அப்படியே எடுத்துகிட்டு சாக்லேட் அப்படியே அதில் வச்சு எடுத்துகிட்டு வராரு டயாங்கிட்ட. டயாங்க்கு செம்ம ஷாக்காக இருக்குது. அவர் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டார். ஒரு பக்கம் ஷாக்கு, இன்னொரு பக்கம் ஹாப்பினஸ், ரெண்டும் கலந்த மாதிரி இருக்குது. அவர் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஜங்குக் தான் அப்படியே நீல் டவுன் போட்டு அந்த ரோஸ் பக்கேவை நீட்டுறாரு. இங்கே பாரு டயாங், எனக்கு தெரியல இது இப்போது கரெக்டாக தப்பான்னு, பட் ஒன் டே உனக்கு புரியும் இது கரெக்டு தானே. பிகாஸ் நீ வந்துட்டு சின்ன பையன்,
அதனால நான் உன்னை என்றைக்குமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் எதுக்குமே. எனக்கு இது எதனால் தோணுச்சுன்னுலாம் தெரியல. எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்சனை லைஃப் லாங் கூடவே வச்சுக்கணும்னு தோணுது. அதுவும் உன்னை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தோணுது. என்னடா இவன் அதுக்குள்ளே இப்படி பண்ணுறானே அப்படிலாம் திங்க் பண்ணாத. உனக்கு எப்போ என் மேலே ட்ரஸ்ட் வருதோ அப்போ நீ ஓகே சொல்லலாம். அது வரைக்கும் நான் உனக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன். அப்புறம் ஏன் இந்த ப்ரப்போசல்னு பார்க்குறியா? இதை முன்னாடி பண்ணிட்டா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. எனக்கு என்ன மிஸ் பண்ண தோணலை. அதான் பிகாஸ் ஐ லவ் யூ டாயாங். நீ என் கூட லைஃப் லாங் எப்போவும் இருக்கணும். அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். உன்னை நான் இப்போவே பதில் சொல்லு அப்படின்லாம் சொல்லலை. உனக்கு எப்போ தோணுதோ அப்போது சொல்லலாம். அது வரைக்கும் இந்த ஜங்குக் உனக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு அவ்வளோ அழகா அப்படியே அங்கே ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஸோ டயாங்கு என்ன பேசுறது என்ன சொல்கிறதுனே தெரியல. அவருக்கு இதெல்லாம் எப்பவும் போல் ட்ரீம் மாதிரி தான் இருக்குது. ஜங்குக்கு இப்போ அப்படியே எழுந்து நின்றுக்கிறாரா. டயாங் தான் அப்படியே ஜங்குக்கு மட்டுமே பார்த்துட்ருக்காரு. அவர் பேசின வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே டயாங் தான் இப்போ அப்படியே ரியாலிட்டிக்கு வந்துட்டு அது வந்து எனக்கு நான் இப்போ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதான் சொன்னனே உனக்கு என் மேலே எப்போ ட்ரஸ்ட் வருதோ அப்போ வந்து நீ சொல்லலாம். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அப்படின்னா ஓகே, அப்போ எனக்கு அந்த சாக்லேட் மட்டும் தரீங்களா அப்படின்ட்டு க்யூட்டாக கேட்குறாரு. ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டே அந்த ஃப்ளவர்ஸ் பொக்கேயில் இருக்க அப்படியே அந்த சாக்லேட்டை தான் எடுத்து டயாங்கிட்ட கொடுக்குறாரு. டயாங்கும் அதை ஹாப்பியாக வாங்கிக்கிறாரு. ஜங்குக்கு ரொம்பவே பிடிச்சிடுது டயாங் இப்படி சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறது. இப்படியே தான் டேஸஸ் பாஸ் ஆகுது. டேக்குக்கு 2 பேருமே ஹாப்பியாக கன்வர்சேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. டயாங் வந்துட்டு அவரோட மனசில் உள்ளதை இப்போ வரைக்குமே சொல்லவே இல்லை. அப்படியே ஸ்கூல் போயிட்டு அப்படி தான் அவருக்கு போயிட்டுருக்கு. ஒன் ஃபைன் டே அவர் ஸ்கூலுக்கு போகலை. ரொம்ப ஃபீவரில் அப்படியே பெட்டில் படுத்தே இருக்கார். டயாங்கோட அம்மா தான் இப்போ அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா டயாங் இன்னும் ஸ்லீப் பண்ணிகிட்டே இருக்காரு. என்ன டயாங் எவ்வளோ நேரம் தூங்குவ, எழுந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டயாங்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. என்ன இவன் எந்த பதிலும் சொல்லலை. இப்போ அப்படியே டயாங்கிட்ட தான் போயிட்டு பார்க்குறாங்க. அவர் அப்படியே ஸ்லீப்பில் தான் இருக்கார். பெட்ஷீட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிருக்காரு. இப்போது அப்படியே ஹெட்டை தான் டச் பண்ணி பார்க்குறாங்க. ஐயோ என்ன ஃபீவர் எப்படி இருக்குது. டயாங் எழுந்துரு. டயாங் எழுந்திரிக்கவே இல்லை. டயாங்கோட அம்மாவுக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப பயப்படுறாங்க. அப்படியே கீழே போயிட்டு ஹாட் வாட்டர் தான் அப்படியே வைக்கிறாங்க. ஒரு கிளாத்து தான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டா டயாங்கோட ஹெட்டில் வச்சு அப்படியே தொடச்சி விடுறாங்க. ஐயோ என்ன இது, என் பிள்ளைக்கு எப்படி ஃபீவர் அடிக்குது. இது எப்படியோ விட்டால் சரி வராது. என்ன ஃபீவர்னு வேறு தெரியலையே. அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ அப்படியே போயிட்டு டயாங்கோட அப்பாட்ட தான் சொல்கிறாங்க. அவரும் அப்படியே டாக்டருக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. மார்னிங் 9 o'clock அந்த மாதிரி டைம் இருக்கும். டயாங் கரெக்டாக அப்போ அங்கே ஷாப்கிட்ட போயிடுவார். பட் இன்னும் வரலை. ஜங்குக்கு என்னன்னே தெரியல. டயாங்கை பார்க்காம ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு, ஏன் இன்னைக்கு இவன் வரல, என்னவா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டே அப்படியே அவரும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ இந்த சைட் பார்த்தா டாக்டரும் அப்படியே வந்துடுறாங்க. வந்துட்டு செக் பண்ணுறாங்க. வைரல் ஃபீவராக இருக்குது, நான் சில டேப்லெட்ஸ்லாம் கொடுக்குறேன், அதை ரெகுலராக போட சொல்கிறேங்க. ஓகே டாக்டர். இப்போ அப்படியே அவர் டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுக்குறாரு. அப்படியே ஒரு டிடி இன்ஜெக்ஷனும் போடுறாரு. போட்டுட்டு அப்படியே போகிறாரு. இப்படியே ஒரு 1 week பாஸ் ஆகிருக்கும். டயாங் வந்து ஸ்கூலுக்கே போகலை. இப்போது சுகா தான் அப்படியே டயாங்க்கு தான் கால் பண்ணுறாரு. பட் டயாங் கால் எடுக்கலை. ஐயோ என்ன இவன் ஃபோன் கால் எடுக்க மாட்டான், என்னாச்சு,
வீட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளமான்னு தெரியலையே. இப்போ அகைன் டயாங்கோட அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறான். அவங்க அப்படியே அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லுப்பா. ஆ ஆண்டி, டயாங் என்னாச்சு அவனுக்கு? ஏன் ஸ்கூல் வரல? அச்சோ, அதை ஏன்பா கேட்குற? அவனுக்கு ஏதோ வைரல் ஃபீவராம். டாக்டர் பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. வீட்டில் தான் ரெஸ்ட் எடுத்துட்ருக்கான். நான் ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. ஐயோ, ஃபீவரா? என்ன திடீர்னு? எனக்கும் என்னன்னு தெரியலப்பா. சரிங்க ஆண்டி, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க ஆண்டி, நான் வரேன். ஆ சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. சுகா தான் இப்போது அப்படியே கிளம்பி டயாங்கோட வீட்டுக்கு தான் போகிறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டயாங்க்கு ஃபீவர்னு சொன்னதும். ஆஃப்டர் மினிட்ஸில் அப்படியே டயாங்கோட வீட்டுக்கும் வந்துடுறாரு. வந்துட்டு இப்போ அப்படியே டயாங்கோட ரூமுக்கு தான் போகிறாரு. ஐயோ, என்னாச்சு இவனுக்கு? ஏன் இவனுக்கு மட்டும் எப்படி ஃபீவர் வந்துச்சு? இப்போ ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறாரு. டயாங் தான் அப்படியே ஸ்லீப்லேயே இருக்காரு. இன்னும் வேக்கப் ஆகலை. இப்போ சுகா தான் போயிட்டு அப்படியே டயாங்கோட பெட்டில் சிட் பண்ணி அவர் ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு டயாங்கோட சீக்ஸில் தான் வைக்கிறாரு. டயாங் இப்போது டயாங் தான் ஸ்லோவாக அப்படி ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. சொல்லு சுகா. என்ன டயாங், என்னாச்சு உனக்கு? என்ன திடீர்னு ஃபீவர்லாம்? அது எனக்கு தெரியலையே, நல்லா தான் இருந்தேன், திடீர்னு ஃபீவர் வந்துடுச்சு. சரி நீ எதுவும் பேசாத, ரெஸ்ட் எடு. அண்ணா, சுகா, ஜங்குக். ஐயோ, அதை பற்றிலாம் நீ எதுவும் திங்க் பண்ணாத, நீ நல்லா ரெஸ்ட் எடு. இல்லை சுகா, அவர்கிட்ட சொல்லிடு, இல்லைன்னா பயந்துடுவார். சரி, நான் ஜிம்மிட்ட சொல்கிறேன். நீ நல்லா ஸ்லீப் பண்ணு, சரியா? இதை பற்றியே திங்க் பண்ணக்கூடாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அப்படியே ஸ்லீப் பண்ணுறாரு. சுகா தான் அப்படியே டயாங்க பார்த்துட்டு தான் அவர் வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு ஜிமின்க்கு தான் கால் பண்ணுறாரு. அந்த சைட் டேட்டோ ஷாப்பில் பார்த்தா ஜங்குக் தான். என்னாச்சு உனக்கு? கால் பண்ணியும் எடுக்கல, என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ, என் குழந்தைக்கு என்னாச்சு? எப்போவும் வந்து பாப்பா, ஏன்னா 1 வீக் ஆச்சு, இன்னும் அழகானும். எனக்கு வேற அவனை பார்க்கணும் போல இருக்குது. ஜிமின் தான் இப்போ அப்படியே வராரு ஜங்குக் பக்கத்தில். நான் மச்சான், ஏன் சோகமாக இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. என்னன்னு சொன்னால் தானே தெரியும், ஏன் இப்படி சோகமாக இருக்க? அது டயம், அவனை நான் 1 வீக்காக பார்க்கவே இல்லைடா. கால் பண்ண எடுக்கலை, அதான் என்னாச்சுன்னு தெரியல. அவனுக்கு ஏதோ ஃபீவர்னு சொன்னான்டா சுகா. என்ன ஃபீவரா? ஐயோ, என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் போனானா? இரு பதறாத, இது ஜஸ்ட் நார்மல் ஃபீவர் தானா. சுகா தான் இப்போ எனக்கு கால் பண்ணி சொன்னான். சரி, இப்போது எப்படி இருக்கானா? இப்போது நல்லா தான் இருக்கான்னு சொன்னான். எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கே. என்ன விளையாடுறியா? அவனை எந்த நேரத்தில் எப்படி பார்க்கறது? அதுவும் அவன் அப்பா வேற இருப்பாங்க. இந்த டைமில் போகணும், சத்தியமாக மாட்டிப்போம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு இப்போ அவனை பார்க்கணும். எப்படியாச்சும் ஏதாவது பண்ணு, எனக்கு அவனை பார்க்கணும், அவ்வளோதான். மச்சான், என்னடா சொன்னதே சொல்லிகிட்ருக்க? ஆமாண்டா, எனக்கு அவனை பார்க்கணும். அப்பா சரி, ஏதாவது பண்ணுற இரு. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 10:30 அந்த மாதிரி டைமு. ஜங்குக் அவர் வீட்டுக்கு கூட போகலை. அப்படியே டயாங்கோட திங்காகவே இருக்குது. ஜிமின் தான் இப்போது, என்ன மச்சான், நீ போய் தான் ஆகணுமா என்ன? ஆமாம், நான் போகிறேன், உன்னை பார்க்கணும். உனக்கு வேணா நீ வராத. அப்படிலாம் வராமல் இருக்க முடியாது. உன்னை தனியாக எப்படி நான் விடுறது? நானும் வரேன். ஜங்குக் தான் இப்போ அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிமினும் அப்படியே ஜங்குக் கூட போகிறாரு. அட்ரஸ் எங்கே இருக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியும், ஆல்ரெடி கேட்டு வச்சுட்டேன். இங்கேருந்து பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்கு தான் போகணும். இப்போது ஜங்குக் அப்படி பைக்கில் தான் போகிறாரு டயாங்கோட வீட்டுக்கு.
ஸோ பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது டயாங்கோட வீடு. ஜங்குக் வந்துட்டு டயாங்கோட வீட்டையும் கண்டுபிடிச்சிடுறாரு. பார்த்தா ஃப்ரெண்ட்லேயே பெரிய வாலாக போட்டு வச்சுருக்காங்க, காம்பவுண்ட் வால். ஏய் மச்சான், கஷ்டம் கஷ்டம், இங்கே பாரு, உங்கள் அப்பங்காரன் யாரும் வெளில இருந்து உள்ளே வரக்கூடாதுன்ட்டு எவ்வளோ பெரிய செவரை கட்டி வச்சுருக்கான் பாரு. டேய், இதெல்லாம் ஏறினா அவ்வளோதான்டா. இதில் ஏறி போகிறேன்னு இப்போ நான் சொன்னேன்னா உன்ட்ட. அப்புறம் வேறு எப்படி? அங்கே பாரு, பின்கிட்ட இருக்கு பாரு. ஆமாம் இருக்குது. இப்போ அப்படியே ஜங்குக் தான் பைக்கை விட்டு இறங்குறாரு. இங்கே பாரு, நான் போயிட்டு வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணுறதுலாம் ஓகே தான், கொஞ்சம் சீக்கிரமாக வாடா பார்த்துட்டு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி சரி, சீக்கிரம் போயிட்டு வா, எந்த நான் என் மேலே கவ போதுன்னு தெரியல. ஜங்குக் தான் இப்போ அப்படியே ஸ்லோவாக அந்த கேட்டு வழியாக உள்ளே போகிறாரு. ஜங்குக் தான் எப்படியோ மேலே போயிட்டாரு அந்த பால்கனி வழியாக. அப்படியே அங்கே பால்கனி கிட்ட தான் பார்க்குறாரு. ஐயோ, இவன் ரூமு எங்கே இருக்குன்னு தெரியலையே வேற. அப்படியே பால்கனிக்கு பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்குது. ஒருவேளை இந்த ரூமா இருக்குமா அப்படின்ட்டு அந்த விண்டோ வழியாக தான் அந்த ரூம்குள்ளே போகிறாரு. அப்படியே போயிட்டு அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. விண்டோ பெருசாக இருக்குது. ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ஆள் போகிற சைஸில் தான் விண்டோ இருக்குது. இப்போ ஜங்குக் தான் அப்படியே உள்ளே வந்துட்டு பார்க்குறாரு. பார்த்தா அங்கே நம்ம டயாங் தான். அவ்வளோ சைலண்டாக, அவ்வளோ க்யூட்டாக அப்படியே ஸ்லீப் பண்ணுறாரு. அவரோட 2 சீக்ஸும் செம்ம ரெட்டாக இருக்குது ஃபீவர்னால். ஜங்குக் இப்போ அப்படி பார்க்குறாரு. ஐயோ, என் குழந்த எவ்வளோ அழகாக தூங்குறான், பாவமாக இருக்கே ஆனால் பார்க்கறதுக்கு. ஜங்குக் தான் ஸ்லோவாக அப்படி டயாங்கிட்ட தான் போயிட்டு அப்படியே அந்த பெட்டில் தான் சிட் பண்ணுறாரு. நான் ஒன்று எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? எனக்கு என்னதே தெரியல. உன்கிட்ட பேசாமல் உன்னை பார்க்காம 1 வீக் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நீ இங்கே எப்படி ஃபீவரில் நல்லா ஹாயாக தூங்கிட்டுருக்க அப்படின்ட்டு இப்போ அவரோட ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு டயாங்கோட சீக்ஸு தான் அப்படியே க்யூட்டாக அப்படியே டச் பண்ணுறாரு. ஃபீவர் லைட்டாக இருக்குது. ஐயோ, என் குழந்தைக்கு இன்னும் ஃபீவர் போலையே. இப்போ டயாங்க வந்து யாரோ டச் பண்ணுறாங்கன்ட்டு ரியலைஸ் ஆகுது. அப்படி ஸ்லோவாக ஐஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. என்ன இதா, நீ ஏன் எப்படி என்ன ட்ரீமில் வந்து டார்ச்சர் பண்ணுற? உன்னை நான் 1 வீக் தானே பார்க்கல, அதுக்குள்ளே வா. எனக்கு எப்போ பாரு இப்படி முன்னாடி வந்து இப்படி டார்ச்சர் பண்ணுறியே. எனக்கு ஏன் இந்த ட்ரீம் போகவே மாட்டேங்குது அப்படின்ட்டு க்யூட்டாக அப்படியே பேசுகிறாரு. அதை பாவி, இன்னும் ட்ரீம்னு நினச்சிட்ருக்கானா? என்ன வேணும் எனக்கு இப்போது? ஏன் என்னை அடிக்கடி இப்படி டிஸ்டர்ப் பண்ணாதப்போ நான் தூங்கணும் இவனா அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஸ்லோவாக போயிட்டு டயாங்கோட ஃபோர்ஹெட்டில் அவ்வளோ அழகாக அப்படியே கிஸ் பண்ணுறாரு. டயாங்கு செம்ம ஷாக்காக இருக்குது. அப்படியே எழுந்துக்கிறாரு. என்ன ஜங்குக், நீ உண்மையிலே வந்துட்டியா? ஐயோ, நீ எப்படி இங்கே? அப்போது இவ்வளோ நேரம் நீ ட்ரீமன் தான் நினச்சிட்டு இருந்தியாதா? ஆமாம், நீ அடிக்கடி இப்படி தான் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுவேன். அதுதான் ஒரு வேளை அப்படி இருக்குமோன்னு நினச்சேன். பார்த்தா நீ ரியலாகவே வந்துட்டா. எப்படி வந்த? என் டாடா பார்க்கலையா ஒன்று? அதெல்லாம் பார்க்க மாட்டார். பார்க்காத ரூட்டில் வந்தால் பார்க்க மாட்டார். இல்லை, நீ இங்கேருந்து நான் ஒன்று அப்புறமா பார்க்க வரேன். இங்கே பாரு, நான் உனக்கு என்னாச்சு ஏதாச்சும் வந்தா? ஃபீவர்னு சொன்னதும் பதறி அடிச்சுட்டு பார்க்க வந்தா என்னை போன்னு துரத்துறல போ அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படியே க்யூட்டாக கோச்சிக்கிறாரு. டயாங் தான் இப்போது அப்படியே அவரோட ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஜங்குக்கோட சீக்ஸில் தான் அப்படியே வைக்கிறாரு. அச்சோ, என் பன்னி பையன். என்ன பன்னி பையனா? ஆமாம், நீ பார்க்கறதுக்கு ரேபிட் மாதிரி
க்யூட்டாக இருக்க தெரியுமா? அப்படியா இருக்க? ஆமாம், அப்படி தான் இருக்க. நீ கூட தான் பார்க்கறதுக்கு அப்படி கரடி குட்டி மாதிரி க்யூட்டாக இருக்க. என்ன, கரடி குட்டியா? ஆமாம், கரடி குட்டி தான். அப்படியா இருக்க? அப்படி தான் இருக்க. யாருக்கிட்டாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆ, ஓ, நான் ரேபிட்டுன்னு சொன்னால் என்னை நீ கலாய்க்கிற பார்த்தியா? அச்சோ, என் குழந்தைய போய் நான் கலாய்ப்பேனா? நான் உனக்கு எப்போ குழந்தையான? நீ எனக்கு குழந்தை தான், எப்போன்னு இல்லை, எப்போவுமே. சரி, நீ என்ன மிஸ் பண்ணியா? ஆமாம், ரொம்ப மிஸ் பண்ணேன். ரொம்ப ரொம்ப 1 வீக் ஏதோ 1 இயர் மாதிரி இருந்துச்சு தெரியுமா? எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஐயோ, என் குழந்த. இப்போது ஜங்குக் தான் எதுவுமே பேசாமல் அப்படியே டயாங்க போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. டயாங் வந்து அப்படியே சைலண்டாக இருக்காரு. அவருக்கு இந்த கம்ஃபர்ட் இப்போது தேவைப்படுது. அதனால் எதுவுமே சொல்லலை. அப்படியே ஜங்குக்கை பேக் ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ ஜங்குக் தான் டயாங்கோட ஹெட்டை ட்ராப் பண்ணி கொடுக்குறாரு. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஐ ரியலி மிஸ் யூ. ஐ மிஸ் யூ டூ. அதை நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. அதான் எனக்கு தெரியுமே. அது வந்து ஐ லவ் யூ. என்ன சொன்ன? ஐ லவ் யூ. நிஜமாவா? அப்போது என்ன ட்ரெஸ் பண்ணுறியா? நான் உனக்கு ஓகேவா? நான் உன்னை ட்ரெஸ் பண்ணாமலாம் இல்லை. எனக்கு நீ வேணும். நீ என் கூடவே இருக்கணும். நீ எப்போவும் என் கூட இருக்கணும். நான் எப்போவும் உனக்கு தான். நான் எப்போவும் உனக்கு மட்டும்தான். இந்த ஜங்குக், இந்த டயாங்க்கு மட்டும்தான். இப்போ சடனாக டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குதா? டயாங், தூங்கிட்டியா? அச்சச்சோ, அம்மா வந்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? மாட்டிக்க போகிறோம். சீக்கிரம் ஏஞ்சி இங்கே தான் ஒழிஞ்சிக்கோங்க. இப்போ ஜங்குக் தான், ஐயோ இது வரையா அப்படின்ட்டு இழந்து போயிட்டு அங்கே இருக்க கபோர்ட் கிட்ட அப்படியே ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது, அங்கே தான் போயிட்டு மறைஞ்சிக்கிறாரு. இப்போ அப்படியே டயாங்கோட அம்மா தான் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. என்ன டயாங், இன்னும் தூங்கலையா நீ? அது வந்து தூக்கம் வரலம்மா. சரி, நீ இந்த சூப்பை குடி, அப்போ தான் உனக்கு நல்லா தூக்கம் வரும். ஆமாம், இப்போ உனக்கு ஓகே தானே? இப்போ பரவாயில்லம்மா. இந்த சூப்பை குடிச்சிட்டு தூங்கு, சரியா? சரிம்மா. அப்படியே எழுந்து அவங்க சூப்பை கொடுத்துட்டு அப்படியே ரூம் விட்டு வெளில போயிடுறாங்க. அப்பா, நல்ல வேலை தப்பிச்சோம், இல்லைன்னா மாட்டி இருந்திருப்போம். ஜங்குக் தான் இப்போ அப்படி ஸ்லோவாக வெளில வந்துட்டு அகைன் அப்படி டயாங்கிட்ட தான் உட்காந்துக்கிறாரு. இங்கே பாருங்க, நீங்கள் இங்கேருந்து போங்க, இல்லைன்னா அப்புறம் நான் அம்மா கிட்ட திட்டு வாங்கணும். அது எப்படி போக முடியும்? எனக்கு உங்க கூடவே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. நான் இங்கே இருக்கவா? இங்கே இருக்க போகிறீங்களா? அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. நீங்கள் போங்க. எனக்கு ஒன்று கூட நான் போகிறேன். என்னது? அதெல்லாம் இப்போலாம் கிடையாது. அதெல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் தான். நான் நிறைய படிக்கணும், காலேஜ் சேரணும், அதுக்கப்புறம் தான் எல்லாம். ஐயோ, ஏண்டா இப்போது ஒன்று தானே கேட்குறேன். என்ன நீங்கள்? இல்லை நீங்கள் போங்க. முடியாது, எனக்கு வேணும். நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? ஏன்னா எப்படி பண்ணுறேன்? ஜங்குக்கு அப்படி க்யூட்டாக கோச்சிக்கிறாரு. அப்போ என்ன உங்களுக்கு வேணும்? அதானே ஒன்று தான் கொடுத்துட்டு போயிடணும், சரியா? ஃபஸ்ட்டு பார்க்கலாம். என்ன பார்க்கலாமா? அப்போனா கிடையாது, போங்க. ப்ளீஸ் தான், என் குழந்தைங்க, என் தங்கம், என் அம்மாவில். சரி போதும், கொஞ்சம் மட்டும். உங்களுக்கு ஃபீவர் வந்துடுமா? பரவாயில்லையா? அதெல்லாம் எனக்கு பரவாயில்ல அப்படின்ட்டு ஜங்குக் தான் ஸ்லோவாக இப்போ டயாங் கிட்ட
கிட்ட போகிறாரு. டயாங் வந்துட்டு அப்படி டைட்டாக அவரோட ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. அவருக்கு ஹார்ட் பீட்லாம் செம்மையாக ரைஸ் ஆகுது. இந்த சைடு வந்துட்டு நம்ம ஜிமின் தான் அப்படியே சுகர் கிட்ட தான் பேசிட்டு அங்கேயே ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. ஜங்குக் ரொம்ப க்ளோஸாக அப்படியே டயாங் கிட்ட போகிறாரு. அவரோட ப்ரீத் வந்துட்டு டயாங் மேலே படுது. டயாங்க்கு என்னமோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவர் அப்படியே எதுவுமே பார்க்காம அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. ஜங்குக் தான் அவரோட ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு டயாங்கோட 2 சீக்ஸையும் அப்படியே பிடிக்கிறாரு. அப்படியே பிடிச்சி டயாங்கோட லிப்ஸை தான் அப்படியே அவரோட ஃபிங்கர்ஸால் டச் பண்ணிவிட்டு அவ்வளோ ஒரு அழகாக அப்படியே அங்கே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. லவ் யூ டயாங். ஓகேடா, நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எப்படி வந்திருக்குன்னு தெரியல, ஏதோ நல்லா சொதப்பிருக்குன்னு மட்டும் தெரியுது. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டாட்டா, பை பாய், இஷ்கியூ ஆல்.